நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருச்சிக்கு பக்கத்துல இருக்க திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல நடக்கக்கூடிய சனி பிரதோஷத்த தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாங்க எதார்த்தமா அன்னைக்கு கோயில் போனோம். பார்த்தா அன்னைக்கு வந்து சனி பிரதோஷம்னாங்க. இது காண கிடைக்காத காட்சி. இது பார்க்கணும்னா ரொம்ப குடுப்பன வேணும்னாங்க. அதுதான் நான் ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருந்தேன். அதனுடைய ஃபுல் வீடியோ தான் இது. நாங்க உள்ள கோயிலுக்கு போகும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா, ஓம் சக்தி அதாவது மருவத்தூருக்கு மாலை போட்டவங்க தாங்க எங்க பார்த்தாலும் நெறைய இருந்தாங்க. பஸ்ஸுல போட்ட பாட்டுக்கு அப்படியே பயங்கர ஜாலியா ஒரு பயங்கர டிவைன் வைப் குடுக்குற மாரி செம்மையா டான்ஸ் பண்ணிக்கிட்டே உள்ள போனாங்க. உள்ள போகும்பொழுது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலவாசல். அதாவது கோபுரத்த வந்து கோவிலையே மொத்தமா வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போகும்பொழுதே வந்து தீபத்த ஏத்திட்டு உள்ள போகலாம். அது வந்து எந்தெந்த மாதிரியான வேண்டுதலுக்கு எத்தன விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிறத அங்கேயே லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி ஏத்துறாங்க. அதாவது வேலை வேணும்னா எத்தன தீபம் ஏத்தலாம், கல்யாணம் ஆகணும்னா, குழந்தை வேணும்னா, தோஷங்கள் நீங்கணும்னா எத்தன விளக்கு ஏத்தலாம் அப்படிங்கிறத அங்கவே வந்து போர்டு வச்சிருக்காங்க. அப்புறம் விளக்கு வாங்குற இடத்துலயும் அந்த லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே செட்டாவே அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளக்குகள அடுக்கியே வச்சிருக்காங்க. அந்த தீபத்த வாங்கி நம்ம ஏத்துனா போதும். நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள அர்ச்சனைக்கு என்னென்ன தேவையோ அதுவுமே வெளியிலேயே விக்கிறாங்க. அந்த அர்ச்சனை தட்டியுமே நம்ம உள்ள போகும்பொழுதே நம்ம வாங்கிட்டு போயிரலாம். இங்கேருந்து நேரா நம்ம உள்ள போனதும் நம்ம முதல்ல பார்க்கறது எதுன்னா கொடிமரம் தாங்க. அந்த கொடிமரத்தில பார்த்தீங்கன்னா, அழகா ரிஷப வாகனத்தில ஈசன், பார்வதி 2 பேரும் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். அந்த கொடிமரத்துலேருந்து நேரா பார்த்தோம்னா, நமக்கு முதல்ல தெரியிற சன்னதி எதுன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மபுரீஸ்வரர் சன்னதி தான். இந்த கோவில்ல வந்து 3 சன்னதி இருக்கு. அதாவது ஈசன், பிரம்மா, அம்பாள் 3 சன்னதி. இந்த கோவிலோட சிறப்பே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா எப்பொழுதுமே வந்து மஞ்சள் காப்பிலே தான் இருப்பாரு. இங்க நம்மளுடைய ஜாதகத்த வச்சு பூஜை பண்ணும்பொழுது, நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி, நம்மளுடைய தலையெழுத்தே மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அம்பாளுடைய சன்னதியிலேருந்து இடது பக்கமா வந்தோம் அப்படின்னாக்கா, முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பிரம்ம தீர்த்தம். அந்த பிரம்ம தீர்த்தத்துக்கு பக்கத்திலே தாங்க தலவிருட்சம் இருக்கு. இந்த கோவிலினுடைய தலவிருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ மரம் தான். இந்த மரம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா ஹைட்டா அப்படியே பெருசா படர்ந்து ரொம்பவே அழகா இருந்தது. இந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்க இடத்துல தான் சனி பிரதோஷ வழிபாடு நடந்துட்டு இருந்தது. நாங்க எதார்த்தமா அன்னைக்கு கோவிலுக்கு போயிருந்தோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி பிரதோஷம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோவில்ல நடக்கிற பர்ட்டிகுலரா இந்த சனி பிரதோஷம் பார்க்கணும்னா ரொம்பவே குடுப்பன வேணும் அப்படின்னாங்க. நாங்க போயிட்டு இருக்கும்பொழுது தான் மஞ்சள் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. நம்ம ஒவ்வொரு அபிஷேகத்துக்குரிய பலன்களையும் பார்க்கலாம். மஞ்சள் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னாக்கா நல்ல நட்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். பஞ்சாமிர்தத்துல அபிஷேகம் செஞ்சா வந்து நல்ல செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல பழங்களால அபிஷேகம் செய்யும் பொழுது நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேன் அபிஷேகம். தேன் அபிஷேகம் செஞ்சோம்னா நல்ல ஆரோக்கியமான ஒரு சரீரம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பால் அபிஷேகம். நம்ம அபிஷேக பிரியனுக்கு எப்பொழுதுமே வந்து பால் வந்து அபிஷேகம் நிறைய பேர் குடுப்பாங்க. ஏன்னா வந்து இது நோய் தீர்ந்து ஒரு நல்ல நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் பால் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்ததுங்க.
தயிர்ல அபிஷேகம் பண்ணா எல்லா வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இளநீர் அபிஷேகம். அதாவது எப்பயுமே அபிஷேகத்துக்கு வந்து இளநீர் வாங்கி குடுத்தோம் அப்படின்னா, குழந்தை பேறு கிடைக்கும், சீக்கிரமா கிடைக்கும், அவங்க வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அத தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எலுமிச்சை சாறுல கொண்ட அபிஷேகம். இது செய்யும்பொழுது யமபயம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சந்தனத்தால ஆன அபிஷேகம் தான். இத செய்யும்பொழுது நல்ல சுகம் பெருகி, ஒரு பெருமையான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, நெறைய பேர் வந்து சந்தனமும் வாங்கி குடுத்துருந்தாங்க. சந்தன அபிஷேகமும் ரொம்ப நேரம் நல்லாவே நடந்ததுங்க. இதுதான் கடைசியா செய்த அபிஷேகம். இந்த எல்லா அபிஷேகங்களும் ரொம்ப அழகா இருந்தது. நல்லா எதிர்க்கவே உட்காந்து நல்லா நேரடியா பார்த்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த தலை மேலேருந்து எடுக்குறாங்க பாருங்க அந்த சந்தனம். அதில ஒருத்தவங்களுக்கு வந்து அபிஷேகத்துக்கு குடுத்துருந்தாங்க போல. அவங்களுக்கு குடுத்துருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து எல்லாருமே எனக்கு குடு, உனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் நல்ல மனசோட மாட்டேன்னு சொல்லாம எல்லாருக்குமே கிள்ளி கிள்ளி அழகா குடுத்தாங்க. கோவில்ல இருந்தும் குடுத்தாங்க. நாங்களும் அத எடுத்து இட்டுக்கிட்டு அங்கருந்து கிளம்புனோம். மத்த இடத்துல இருக்கிற வ சாமிகள, லிங்கங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். சந்தன அபிஷேகம் முடிஞ்சதுமே எல்லாருமே அங்கேருந்து அப்படியே கலைய ஆரம்பிச்சுட்டாங்க. மொத்த ரஷ்ஷும் அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் மத்த லிங்கங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, 12 சிவலிங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பிரம்மரால வந்து வழிபட்ட லிங்கங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க உள்ள ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருக்கும்பொழுது, அருணாச்சலேஸ்வரர் லிங்கமும் அங்க இருந்துச்சு. அழகா அதையும் நாங்களும் கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒண்ணு ஒண்ணா எத்தன லிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிங்கத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே பொறுமையா நடந்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே எல்லா லிங்கத்தையும்
லிங்கமும் ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துக்கிட்டே கோவிலுக்குள்ள வந்தா, நவகிரகம் இருக்கு. அந்த நவகிரகத்தை எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே ஒரு சுத்து சுத்திட்டு கோவில்லேருந்து வெளியில வந்தோம். வெளியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரம்மபுரீஸ்வரனுடைய தல வரலாறு, அப்புறம் அங்க கிடைக்கக்கூடிய சந்தனம், அப்புறம் திருநீறு, இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் இது எல்லாமே சிலைகள் எல்லாமே அங்க வெளியில கிடைக்குது. பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே ரஷ் எல்லாருமே வந்து ஆஸ் யூசுவல் அந்த ஓம் சக்தி மாலை போட்டவங்க அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குவிஞ்சு எல்லாத்தையுமே ஆசை ஆசையா வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதையெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே பொறுமையா ஊருக்கு கிளம்பி வந்துட்டோங்க.